नृसिंह भगवान की जय। पुरा पुण्यतमो नाम वैकानस कुलोत्तमः नृहरेर् अर्चन परशीलवान प्रबभूवः। இந்த घटिकाचल महात्म्यम ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம் 15வது அத்தியாயம். வைகானசால்லாம் பூஜை பண்ணான்னு, வைகானசால் தான் பூஜை பண்ணா. புறா அந்த காலத்திலிருந்தே, எந்த காலத்திலிருந்து பகவான் எந்த காலத்துக்கு இங்கே வந்தாரோ அந்த காலத்திலிருந்தே வைகானசால் தான் பூஜை பண்ணா. சப்தரிஷிகள் கூட வைகானசாலுடைய விதானத்தில் தான் பூஜை பண்ணா அப்படின்னு இந்த புராணத்தில் நிறையா இடத்துல இருக்குது. அது மாதிரி ஒரு சமயம் நிஷாகரர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இந்த இடத்துல ஷோலிங்கர் மலையில் தனக்கு ஒரு குடியில் அமைச்சு இருக்கார். அவருக்கு கௌட்சன் அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த நிஷாகர மகரிஷியினுடைய அந்த ஆக்ஞையினால் அவர் பூஜைக்கு தேவையான பழங்களும் புஷ்பங்களும் எடுத்துட்டு வர இந்த கௌட்சன் அப்படிங்கிற அந்த சிஷ்யர் அவர் போகிறார். இந்த சிஷ்யர் போகிறச்ச ஒரு பெரிய சிங்கம் ஒன்று வருது. தங்கம் மாதிரி இருக்க ஒரு மான் அங்கே தீர்த்தம் சாப்பிட்றது. அந்த தீர்த்தம் சாப்பிட்ற இடத்துக்கு அந்த பெரிய சிங்கம் வருது. சிங்கம் வந்த உடனே இவர் பார்க்குறாரு என்னடான்னு. அந்த மான் மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறது. மான் மூர்ச்சையாகி கீழ்ந்த உடனே இந்த சிங்கம் இப்படி இவர் பார்த்தாரோ இல்லையோ, இந்த சிங்கம் பார்த்த விஷயத்தில் அந்த தீர்த்தத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றது அந்த சிங்கம். அப்படி பார்த்தோன்னா நேராக போய் ஒரு அசுரனாக போய் ஒரு பெரிய விமானம் ஒன்று வருது. அந்த விமானத்து மேலே புண்ணிய புருஷ லட்சணங்கள் அமைஞ்சு இந்த சிங்கத்துக்கு அந்த புண்ணிய புருஷ லட்சணத்தோடு கூட போகிறது. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அந்த கௌட்சர். ஒரு விசேஷமான ஒரு விஷயத்துலேயே, ஒரு எக்ஸிபிஷனில் நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று நடக்கிறது. அசாத்தியமான ஒரு காரியத்தோத்தை பண்ணான்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இது எப்படி நடந்ததுன்னு யோசனை பண்ணுறோமோன்னோ. அது மாதிரி இந்த சிங்கம் என்னடான்னா மாயமாக புண்ணிய புருஷனாக போய் விமானத்தில் ஏறி போகிறது. இந்த மான் இவன் போய் கிட்ட போய் தொடுறான், அது மறைஞ்சு போயிடுறது. இது என்னடா இதுன்னு இந்த கௌட்சர் தன்னுடைய குருநாதாலான அவர்கிட்ட போய் கேட்டார். அவர் சொல்கிறார், விமானேஷு யதோ திருஷ்டா தஸ்மாத் தியாயந்தமோ பவானே. எப்பா நீ என்ன பார்த்தா தெரியுமா, சர்வ பாப விநிர்முக்தஸ்ய யாஸ்யதி பராம் கதிம். ஒருத்தருக்கு சாப விமோச்சனம் ஆயிருக்கு. ஒரு சமயம் இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷமான ஒருத்தர் புண்ணியதமன் வைகானச குலத்தை சேர்ந்தவர். அவர் பூஜை பண்ணிட்டு வரார். அவருக்கு ஒரு புத்திரன் இருந்தான், ஹரிதத்தன் அப்படின்னு பேர். பகவானுடைய அனுகிரகத்தினால பிறந்ததுனால இதுக்கு முன்னெல்லாம் பேர் அப்படி தான் வைப்பா. புண்ணியதமன், ஹரிதத்தன் பேர்லாம் எப்படி இருக்கு. ஷீலவதி அப்படின்னா, ஷீலவத்தின்னா நல்ல குணவாலாக இருக்கவா. ஹரிதத்தன் அப்படின்னா ஹரினுடைய பிரசாதத்தினால கொடுத்தவன் ஹரிதத்தன், இப்படிலாம் பேர். புண்ணியதமன் புண்ணியத்தை சூழ்ந்துள்ளவன் அடைந்தவன், இப்படிலாம் வைக்கலாம். இது மாதிரி இந்த பேரெல்லாம் கொண்ட இந்த ஹரிதத்தன் துர்வாச மகரிஷிட்ட வைகானசத்தை அபியாசம் பண்ணுறதுக்காக போகிறான். பூர்ணமாக வைகானச ஆகமத்தையும் அத்தியனம் பண்ணிடுறான். அப்படி அத்தியனம் பண்ணோடனே அதக்ஷிணமகே வித்யா தேனாப்யஸ்தேதி துர்மனாஹ துர்வாசா ஹரிதத்தாய பிராமணாய ஏதமூச்சிவான். துர்வாசர் ஒரு சாபம் கொடுத்துடுறார் கடைசியாக. என்ன அப்படின்னா, வேதத்திலே இருக்குது, யஜ்ஞ ஆயுஷ்மான் சதக்ஷிணாபிராயுஷ்மான் தேனத்வாயுஷாயுஷ்மந்தங் கரோமி பிரம்ம ஆயுஷ்மத்தத் பிராமண ஆயுஷ்ம தேனத்வாயுஷாயுஷ்மந்தம் கரோமி அப்படின்னு வேதத்தில் மந்திரம். என்ன அப்படின்னா, யஜ்யத்துக்கு எது ஆயுசு அப்படின்னா, யஜ்யத்து ஆயுசு தட்சிணையை வாரி கொடுக்கும். ஏன்னா யஜ்யத்தினால என்ன போகிறது அப்படின்னா, பாபங்கள்லாம் போகிறது. யஜ்யத்தில் அந்த கட்டையை போட்டோன்னே எப்படி சாம்பலாகிறதோ, அந்த எஜமானன்கிட்ட என்னென்ன பாபங்கள்லாம் இருக்கோ அந்த பாபங்கள்லாம் அப்படியே சாபமாக அதெல்லாம் அப்படியே சாம்பலாக போயிடுறது. அந்த பாபங்கள்லாம் எப்படி போகிறது அப்படின்னா, அந்த பாபங்கள்லாம் எங்கே ஒருவனுக்கு ஒழிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஆர்ஜித அவன் சம்பாதிச்சு வச்சுருக்கானே அந்த சம்பாதிச்சு வச்சுருக்க காசில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அந்த சம்பாதிச்சு வச்சுருந்த அந்த காசில் போகிறதுக்கு இந்த தட்சிணையில்
எல்லாமே கொடுக்காம தட்சிணையை வாரி கொடுக்கும் பொழுது அந்த யஜ்யத்தில் இந்த எஜமானன் பரிபூர்ணமான பலனை அடைகிறான் அப்படின்னு சொன்னான். அதனால தான் யஜ்யம் பண்ணால் தட்சிணை இல்லாமல் யஜ்யம் பண்ணக்கூடாது. வேதம் எதனால் வாழுறது அப்படின்னா வேதம் சொல்கிறவாளால் வேதம் வாழ்கிறது. அக்னி எதனால் வாழுறது அப்படின்னு பார்த்தா அக்னி விறகுனால அக்னி வாழுறது. இது மாதிரி சொல்கிறா. அந்த வண்ணம் இவன் வித்தையை குருநாதர்கிட்ட அபியாசம் பண்ணால் அந்த குருநாதருக்கு எப்போவுமே சுஷ்ரூஷை பண்ணணும், அவருடைய வாக்கை மீறக்கூடாது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அவருக்கு தட்சிணையை சமர்ப்பணம் பண்ணணும். இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த வித்தையே பலன் கொடுக்காம போயிடும். அதை இவன் பண்ணிட்டான்னா பூர்ணமாக அத்தியனம் பண்ணி அந்த துர்வாச பயிற்சி கொடுக்காம அவருக்கு கோபம் வந்து நீ சிம்மமாக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார். நீ அசுரனா போன்னு சாபம் கொடுத்தார். அவன் வேண்டனா காமரூபி பவான் சர்வம் காணனம் பிரச்சரிஷ்யதி. இப்போ நீ உனக்கு என்ன உருவம் வேணும்னாலும் நீ எடுத்துக்கலாம்னா எனக்கு எப்படியாவது சாப விமோச்சனம் சொல்லுங்க அப்படின்னா கட்டிகாச்சலம் ஒண்டி தான் சாப விமோச்சனம். ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் தான் எப்பேற்பட்ட பாபமும் போக்கிக்க முடியும். பாபநாச மகா தீர்த்தே சேவையா முக்த கல்மஷம். தன்னுடைய இதே குருநாதருக்கு கபட்டமில்லாத சுஷ்ரூஷை பண்ணுற ஒரு சிஷ்யன் வருவான். அந்த சிஷ்யனுடைய திருஷ்டி உன் மேலே என்னைக்கு விழறதோ, அந்த பாபநாச தீர்த்தத்தை என்னைக்கு நீ பார்க்குறியோ, அந்த தீர்த்த துளிகள் உன் மேலே என்னைக்கு விழறதோ அன்னைக்கு உனக்கு புண்ணியலோகம் கிடைக்கும்னு சாப விமோச்சனத்தை சொன்னார். அந்த பிரகாரம் நீ அவனுக்கு சாப விமோச்சனம் ஆயிருக்கு. பாப விநாச தீர்த்தம் இருக்கு. யஸ்னாதி தீர்த்த நிஷேவித்தே, அங்கே சேவை பண்ணால் பாப வினிர்முக்தா நிருசிம்ம அனுகிரகேன சகா. பாபத்தை போகிறது மட்டும் இல்லாமல் நிருசிம்மருடைய அனுகிரகமும் ஒருவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு வர்றத வைகானசால் இங்கே யாரெல்லாம் இருக்கா ஷோலிங்கரில் அப்படின்னா வைகானசா வாலகில்ய ரிஷய சம்சித விரதாக பராசரதயஸ்தத்ர வீத்வா தீர்காயுஷோ பவன். இங்கே எல்லாருமே வைகானசா வாலகில்யா இவெல்லாம் இருக்கா. தத்தாத்திரேயர் இங்கே இருக்காராம். இங்கே அது மாதிரி தத்தாத்திரேயர் இருக்கார். அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்குது, தத்தாத்திரேயருடைய ஆசிரமம் இருக்குது. ஒரு சமயம் தத்தாத்திரேயரை கூட இங்கே இந்த விசேஷத்தை காமிச்சு கொடுத்தாருன்னா அது என்னன்னு கேட்டால், தேவர்கள்லாம் அசுரர்களுக்கு பயந்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் தேவர்களில் சிறியவராக இருக்கக்கூடிய அக்னி பகவானுக்கு கொடுத்தா, அசுரால் வர்றதை பார்த்தோன்னு இந்த அக்னி பகவான் என்ன பண்ணார், இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் எங்கே நம்ம அடிச்சிட போகிறான்னு சொல்லி ஒரு தட்சிண திக் பாகத்தில் தூக்கி எரிஞ்சுட்டா. அப்படி தூக்கி எரிஞ்ச உடனே அந்த அசுரால்லாம் போயிட்டா. அப்புறம் எங்கே தேடுறதுன்னு அந்த அக்னியை தேடினா அந்த பக்கம் தான் தூக்கி போட்டேன். அது கடிகாச்சல மலை, அந்த இடத்துல தத்தாத்திரேயர் இருக்கார், அதனால தூக்கி போட்டேன்னு சொன்னான். உன்னே இப்படி தேர ஆரம்பித்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாமே நமக்கு கிடைக்கும். சிந்தாமணி கிரேஸ்தஸ்யங்கிற சிந்தாமணின்னா எதை கேட்டாலும் சிந்தாமணி கொடுத்துரும். இந்த மலைக்கு யார் என்ன வந்து கேட்டாலும் கொடுத்துருமா, ஷோலிங்கர் மலைக்கே அந்த பெருமை உண்டுங்கிற. அது மாதிரி தத்தாத்திரேயரை நோக்கி எல்லாரும் போய் தத்தாத்திரேயருக்கு நமஸ்காரம் பண்ணுறா. போ மகேந்திராதயோ தேவாக, மகேந்திரன் முதற்கொண்டு தேவர்கள்லாம் வந்திருக்கேலே என்னப்பா காரணம்னு சொன்னால், இது மாதிரி இருக்கேன்னாப்பா என்னால் நிகும்பன் அப்படிங்கிற ஒருத்தன்ட்டு சொல்லி அதை ரட்சித்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரத்ன தடாகத்தை ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே ரத்ன தடாகம்னே ஒரு தடாகம் இருக்குது ஷோலிங்கரில். நூற்றுக்கணக்கான தீர்த்த மகிமையை கொண்ட விசேஷமான க்ஷேத்திரம் தான் நம்ம க்ஷேத்திரம். அப்படி நூற்றுக்கணக்கான தீர்த்தத்தையும் நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சா ஒரு 3 தீர்த்தத்தை மாத்திரம் அவசியம் பார்த்துடணும். ஒன்று பிரம்ம தீர்த்தம், ஹனுமத் தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், தக்கான்குளம், இப்படிலாம் பேர். பெரியமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை அவசியம் பார்த்துடணும். அப்புறம் சின்னமலையில் இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தம், இது சின்னமலைக்கு தரிசனம் பண்ண. இந்த தீர்த்தத்தில் எல்லா தீர்த்தமும் சேர்ந்துருக்குங்கிறார். ரத்ன தடாகத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு நீ பாருங்கிறார். ரத்ன தடாகத்தை பண்ணுறா திருஹ்யா வாமம் வசுசுராகா நிருகரிம் வந்திய தட்சணாத்து. அப்படி ரத்ன தடாகத்தை குளித்தோடனே இவ மேலே இருக்க பாபங்கள்லாம் போய் அந்த இவ ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கிறதுங்கிறார். இதனால் என்ன தெரியுறதுன்னா பகவானுடைய கிருபையினால ஐஸ்வர்யமே குறையாமல் இருக்குமா இந்த நரசிம்மருடைய கிருபையினால. விஸ்வாமித்ரஸ்ய பவதா தஸ்யாசிரம பதம் பரம். விஸ்வாமித்ரர் இங்கே ஆசிரமத்தை கொண்டு இருக்கார், வசிஷ்டர் இங்கே ஆசிரமம் கொண்டு இருக்கார். அந்த வசிஷ்டர் ஆசிரமம் கொண்டு இருக்கிறது வசிஷ்டர் குலாச்சாரியன். வசிஷ்டரை பார்ப்பதுக்காக ராமர் வந்து
என்னுடைய கிரந்தத்தை நீங்கள் விஸ்தாரம் பண்ணுங்க. வால்மீகியால் ரசிக்கப்பட்ட அந்த ராமாயணம் இதே இடத்துல வால்மீகி தபஸ் பண்ணி ரசித்தார். நீங்கள் என்ன பண்ணுறீர்கள்? முனே சம்ஸ்கிருத்திய வாச்சா கரோத்து சரிதம் மமா, என்னுடைய அத்தனை ராமாயண கிரந்தத்தையும் எல்லாரும் கேட்குறபடியாக பண்ணுங்கன்னு சொன்னால், இதெல்லாம் இந்த கதையை கேட்டால், இந்த புண்ணியதமன் ஹரிதத்தன் இந்த கதையை கேட்டால் என்னடாப்பா வருதுன்னால், அத்தியாத்தியையும் படத்தே பக்தியா இதம் ஸ்ருணுதே நரகா, எவன் கேட்குறானோ பக்தியோடு கூட எவன் படிக்கிறானோ அவனுக்கு லோகான் வைஷ்ணவான் பிராப்னுயாத்து சுதீஹி, அவனுக்கு நிச்சயமாக வைஷ்ணவத்துவத்தை அடைந்து அவன் பகவானுடைய அனுகிரகத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னான். அந்த வண்ணம் இந்த கதையெல்லாம் அகஸ்திய பிரம்மம் வாமதேவ மகரிஷிக்கு சொல்கிறார். வாமதேவ மகரிஷி தன்னுடைய அப்பா கேட்ட வண்ணம் தன்னுடைய முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணணும், குரு தட்சணை கொடுக்கணும். அந்த குரு தட்சணையாக இவர் அமிர்தம் கேட்டார். ஸ்ரார்த்தத்தில் அமிர்தத்தை உபயோகப்படுத்தினா பித்ருக்கள்லாம் திருப்தி ஆவா. பித்ருக்கள் திருப்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆகம் நன்னா இருக்கும். இது ஸ்ரார்த்தம், அமாவாசை, ஆடி அமாவாசை தர்ப்பணம் இப்படிலாம் பண்ணுறோமே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 96 days அலோவ் பண்ணுறான் இந்த பூலோகத்தில் எல்லாரையும். இது அமாவாசை தர்ப்பணம், வெதீபாதம், இது மாதிரி புண்ணியமான நாட்கள்லாம் அவள் இங்கே வரா, மாலைய பட்சம் இந்த மாதிரி நாளில் வரா. அப்போ என்ன பண்ணுறா, நம்மள்டேருந்து அவள் எதிர்பார்க்குறா. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அங்கே என்ன பண்ணுறோம், அந்த வீட்டுக்கு போனால் ஜலம் கொடுக்கலாம், அந்த வீட்டுக்கு போனால் காஃபி சாப்பிடலாம், எப்படி எதிர்பார்க்குறாலோ நம்ம முன்னோர்களும் இவன் நமக்கு திலோதகத்தை கொடுப்பான், இவன் நமக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுவான்னு நினைக்கிற அவளுக்கு தேவை அங்கே. அப்படி கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நினச்சி நமக்காக இது பண்ணாம பாருன்னு அவள் நினச்சாலே போருமா அந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்குமா. அபிவிருத்தி ஆகிட்டே இருக்குன்னா எப்படி அபிவிருத்தி ஆகும் அப்படின்னா, காலத்தில் புத்திரபாக்கியம் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல புத்திரன் பிறக்கும், எந்த பொருளும் எந்த ஐஸ்வர்யமும் கெட்டே போகாது, இப்படிலாம் இருக்குது. அதனால் இந்த வாமதேவனுடைய அப்பா அவரே குருவும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அமிர்தம் கேட்க, இந்த கடிகாச்சல மகாத்மியத்தோட விசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு வந்த அகஸ்திய பிரம்மன், நீ கவலையே படாத, ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணு, அப்படி வழிபாடு பண்ணாலே போதும், அவர் விசேஷமான சக்தி உள்ளவர். அதப்தம் பாஸ்கரம் திருஷ்டுவா, யார் தெரியுமா அவர்? கச்ச சீக்கிரம் மகாத்மம் ஸ்வம் சுதா சம்பிராப்சிதே துவய, சீக்கிரமாக போ, யதா ஹனுமான் தேஜஸ்வி பிரசன்னோ பவிதா ததா கிரியதா யத்ன சம்பத்தி சர்வே சேத்யதி சிந்திதம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஸ்துதி பிரசன்னோ பகவான், அவர் நீ ஸ்தோத்திரம் பண்ணால் போரும் உடனே பிரசன்னமாயிடுவார், நீ என்ன கேட்குறியோ அப்படியே கொடுத்துருவார், அவருடைய விசேஷம் அது மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ணுற தெரியுமா, அவரை போய் பார். ஒரு சமயம் அந்த ஆஞ்சநேய சுவாமியை நீ சாதாரணமாக நினச்சிடாத. ஒரு சமயம் அந்த ஆஞ்சநேயர் சூரியனை பார்த்து, காலையில் சூரியன் உதிக்கிறதோன்னோ, ஏடா அது மாதுளம்பழம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அதை பார்த்து பிடிக்க போயிட்டான். பிடிக்க போயிட்டோன்னு சூரியன், ஏடாப்பா இந்த பக்கம் வந்திருக்க, என்ன விசேஷம்னு கேட்டார். இல்லை மாதுளம்பழம் மாதிரி இருந்தேன்ல, நாம் சூரியன்டான்னு சொல்லி அவர் தன்னுடைய தாமரை கையோட தடவி நவவியாகரண பண்டிதாய நமஹா, 9 வியாகரணத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். நவவியாகரண பண்டித, இந்த உலகத்திலேயே 9 விதமான இலக்கண சாஸ்திரம் படித்தது ஆஞ்சநேய சாமி ஒருத்தர் தான். அந்த மாதிரி அவர் பண்ணுறார். அவர் அது மட்டும் இல்லாமல் பூர்வக்ஷனே சமுத்பன்னே த்விதீயக்ஷனே விக்வலகா, ஒரு செகண்டுக்கு ஒரு இடம் இருக்கான், இந்த இடத்துல இருக்கா, சரி இங்கே இருப்பார், அவருக்கு வந்தனம் பண்ண போகலாம்னு நினைக்கும் போது ராமராமான்னு குதிச்சுறாரா இன்னொரு இடத்துக்கு. அவரை எப்படின்னே பிடிக்க முடியலையா, உடனே அவருக்கு ஒரு வரமும் கொடுத்தாருப்பா, நீ இது மாதிரி இருக்க, நீ என்ன தெரியுமா, சதுர்பூஜஸ்துவம் அபித்தே பிரம்மச்சரியே நேத்யதி, 4 கையோட பிரம்மச்சரியத்தோடு நீ இருப்ப. யோ பிரம்மனா ஸ்தௌதி தத்தவர, உனக்கு இந்த வரத்தை கொடுக்குறேன், ஆனால் கடயிஷ்யதி சிந்திதம், நீ எப்படி இருப்ப அப்படின்னா, உன்னுடைய சக்தி உனக்கு இவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, எப்போ பார்த்தாலும் தபஸ் பண்ணிவிட்டு அதை மறந்து போயிடுவேன், உன்னுடைய சக்தி உனக்கு இவ்வளோ இருக்குது, என்னால் முடியும்னு உனக்கு தோணாது, மற்றவா அத்தனை பேருக்கு தோணும்னு சொன்னார். அது மாதிரி சூரியனே ஒரு வரம் கொடுத்துருக்கார். ஒரு சமயம் சந்திரனை நோக்கி போக ஆரம்பித்தார். சந்திரன் பனிமழையாக பொழிஞ்சாராம். அது நல்லா ஏசி காற்று வரா மாதிரி ஒரு வாட்டி இழுப்பிட்டு திருப்பி போக ஆரம்பித்தாராம். சென்னையோடையாக போனான்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா,
பார்த்தோன்னே இவன் வந்து தன்னுடைய யானையை அனுப்புகிறான், தேவேந்திரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், யானை அனுப்புகிறான். யானையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. யானை அமிச்சார். யானை அமிச்சோடனே உடனே தேவேந்திரனே வஜ்ராயுதத்தை எடுத்து ஹனுமாருடைய ஹனுன்னு பேர், இந்த உதட்டு கீழே இருக்கே அங்கே வந்து ஒரு குத்து விட்டான். தேன வஜ்ரேன கிஞ்சித் வை நிஹதோ ஹனுபாகதா, அப்படி ஒரு குத்து விட்டா. அதனாலேயே அவருக்கு அப்போலேருந்து ஹனுமான் அப்படின்னு பேர் வந்தது. அவர் அசைக்கவே முடியல. அமாருத்திர் ஹனுமான் நாம வகஞ்சந்திரமதாவதா, அவரை ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் சந்திரன் கேட்டால் உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு நான் ஒன்று தரேன். துர்கிரகம் ஹெமதத்வயா ததாபி பவதோ யானம் சபலம் கர்த்துமாத்ரியே. இப்படி ஒருத்தனா நான் உனக்கு ஒன்று தரேன், என்ன தெரியுமா? பத்ரம் தே சுதாம் சுரவரோச்சிதாம். நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், அமிர்தத்தை உனக்கு கொடுத்துட்றேங்கிற. அமிர்தத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ வச்சுக்கோன்னாரா. ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், எல்லாரும் என்ன இருக்கு? பிரஜாபயதி தே வாயுசூனோ துவயாச்சிதம் சதா. இப்போ உனக்கு நான் இதை கொடுக்குறேன் வச்சுக்கோன்னார். அதுக்கு அவர் சொன்னார், நக்ஷத்ரநாயகா துவயா தத்த சுதா நக்ஷத்ரநாயகா நிக்ஷிப்யதே யதா காங்க்ஷ்ய ஏதத் தீப்யதாம் துவயா. இதை பாருப்பா, இதை ஒன்றுட்டியே வச்சுக்கோ, எப்போ வேணுமோ நான் அப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லி சந்திரன்கிட்ட சொன்னார். அப்படி சொன்னோன்னு அகஸ்தியர் சொல்கிறார், இப்பேற்பட்ட விசேஷமான ஆஞ்சநேய சுவாமி, அவரை நோக்கி நீ போ, எப்பயுமே உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். ததோ ஹனுமான் சர்வான் தே தத் தாஸ்யதி ந சம்சயா. இதை கொடுப்பார் அதை கொடுப்பார்லாம் நினைக்காத, அமிர்தம் மட்டும்தான் ஆஞ்சநேய சுவாமியால் கொடுக்க முடியும்னு நினைக்காத, அவர் நினச்சா எதையும் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னார். அப்படி ஆஞ்சநேய சுவாமி அப்படி போனார். ஆஞ்சநேய சுவாமியை நோக்கி இவர் போகிறார். கட்டிகாத்ரி மலையில் அங்கே போகிறார். போய் சிங்கம், புலி, விசேஷ ஜந்துக்கள், மரங்கள், காத்தடிக்கிற சம்பகம், இது மாதிரி விசேஷ மரங்கள்லாம் இப்படி இருக்குது. அந்த இடத்துல மாசமேகம் பிரயத்னதா, ஒரு மாதம் தபஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறார். பானுவார சமாயுக்தா திருஷ்யதே மாக பௌர்ணிமா தஸ்மின் தினே வாமதேவா பிராதருத்தாய நிர்மலः கத்வா ஹனுமத்தீர்த்தம் வலம் பிரக்ஷால்ய வாரினா திரிராச்சம்ய சுச்சிர்பூத்வா பிரான்முகோ வினயான்விதः. அப்படி ஆஞ்சநேய சுவாமிக்கு போய் அந்த ஹனுமத் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தக்காங்குளத்தில் ஸ்நானம் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பௌர்ணமி அந்த மாதிரி ஒரு புண்ணியமான தினத்தில் போய் ஸ்நானம் பண்ணி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறால், விசேஷமான ஸ்தோத்திரம். துவம் புத்திர காமேஷு சபுத்திர தாத்தா துவம் வீரிய காமேஷு சுவீரிய தாத்தா துவம் பக்தி காமேஷு ஹி பக்தி தாத்தா கிம் கிம் ந தாத்தாசி நிருணாம் ஹனுமன் ஸ்துதி பிரியஸ்துவம் பவன பிரியஸ்துவம் பக்த பிரியஸ்துவம் நிருஹரி பிரியஸ்துவம் ராமப்பிரியஸ்துவம் சவிதிர்பிரியஸ்துவம் பிரசீத மஹ்யம் ஹனுமன் நமஸ்தே 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 ஸ்துநாதாய துப்யம் நமஸ்தே நமஸ்தே க்ஷப்ராணஹந்த்ரே நமஸ்தே நமஸ்தே சுரகர்ப்பஹந்த்ரே நமஸ்தே சமஸ்தாபிலாஷிதா பிரதாத்ரே. எல்லா அபிலாஷையும் கொடுக்குற ஏ நிருசிம்மமூர்த்தி, ராமதூதா, புத்திரகாமங்களை கூட கொடுக்குற ஏ மகாபிரபு, ருத்ரனுடைய அம்சமாக பிறந்த ஹே ஸ்ரீ ஆஞ்சநேயா, ராமதூதா, மகாவைஷ்ணவா, உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். உன்னை பிரார்த்தனை பண்ணால் என்ன தான் கிடைக்காது, ஏ ஆஞ்சநேயா என்னை காப்பாத்துன்னு சொன்னார். ஆஞ்சநேய சுவாமி பிரத்யக்ஷமாயிட்டார் அந்த இடத்துல. வாமதேவத்வயா யத்வா வாஞ்சிதம் வத சாதயே விவாதோ நாத்ர கர்த்தவ்யோ நிருஹரௌ சாஸ்தரி ஸ்திதே. ஏ வாமதேவா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, தரேன். இந்த பேசவே பேசாத, வத சாதையே சொல்லு, உடனே கொடுத்துட்றேன். ஏன் தெரியுமா? விவாதோ நாத்திர கர்த்தவியம் நிருஹரோ. இது நரசிம்ம சுவாமியோட இடம்டா இது. இந்த இடத்துல ஒருத்தன் விவாதம் பண்ணி ஒருத்தன் கிடைக்க முடியுமா? இந்த இடத்த மிதித்தாலே அவன் நினச்சது நடந்துடும். அது மாதிரியான இடம் இல்லையா இது? நிருஹரௌ சாஸ்தரி ஸ்திதே. அது அவனுடைய சாசனத்தில் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உனக்கு வரும், என்ன வேணுமோ கேள் அப்படின்னார். அவர் சொன்னார், எங்கள் அப்பா இது மாதிரி ஸ்ரார்த்தம் பண்ணுறால் அதுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும்னு சொல்கிறார்.
அப்படியா, நான் சந்திரனை வர சொல்லி உனக்கு தரேன்னு சொன்னார். அப்போ சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி, சந்திரனை கூப்பிட்டு சொல்கிறார், ஏ நக்ஷத்திர பிரபிருதி வத்யோயம் ஹரிபக்தோ ஜிதேந்திரியா. ஆஞ்சநேய சுவாமி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு வாமதேவருக்கு. ஹரிபக்தோ ஜிதேந்திரியா, அவன் என்னுடைய பக்தன் நினச்சிக்காதீங்க, நிருஹரியோடைய பக்தன். ஹரிபக்தோ ஜிதேந்திரியா, தன்னுடைய தன்மைகளை அடக்கினவன். வாமதேவோ மகாயோகி விசேஷம் ஹனுமத் பிரியா, ஹரிபக்தனா கூட இருந்தவன் எனக்கும் பிரீத்தியாக இருக்கவன். அதனால அனுமத் பிரீணனாத் செய்வ பித்ருணாம் பிரீணனேனச்சா. என்னன்னா, ஆஞ்சநேய சுவாமிக்கு பிரீத்தி ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவன் நினைக்கிற காரியத்தை சாதிச்சிடுவான். அப்படி காரியத்தை சாதிச்சா பித்ருக்களும் சேர்ந்துல திருப்தி ஆகிடுவா. அந்த குரு பிரீணனயா அஸ்மின்னு பிரசன்னோ நரகேசரி. குரு ஒருத்தன் பிரீத்தி பண்ணிட்டா அப்படின்னா உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்படி குருவை பிரீத்தி பண்ணிட்டானா என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த நரசிம்ம சுவாமியினுடைய அனுகிரகமே கிடச்சிடுமே. நர கேசரி, அப்பேற்பட்ட தபஸ்வி அவன் கேட்குறத கொடுக்கணும்னு சொன்னான். உன்னே ததோ ஹனுமான் முனையே தாபஜன் சந்திரமசுதாம் நிஸ்ரேயசம் தே பாவீதி வியாகிருத்தியாந்தரதாத்ததா. கவலைப்படாதீங்க, அப்படியே சந்திரன்டேந்து வாங்கின்றால் எவன் ஒருவன் துவத்பால துவாரா விஷ்ணு பக்தி பிரஜாயத்தேங்கிறாள். சுதுர்லபம் ருணாம் ஜன்ம நரகேசரி நிப்பதே. சந்திரன் சொல்கிறார் இதுக்கு, தத்ராபி துர்லபா விஷ்ணோஹோ பக்திரவ்ய அபிச்சாரிணி. எவன் ஒருவன் பக்தியை அவன் மாறாமல் கபட்டமில்லாத ஒரு பக்தி பகவான்கிட்ட பண்ணுறானோ அவன் அத்தனை பேருக்கும் இது மாதிரியான சௌக்கியத்தை கொடுப்பாள், அந்த ஆஞ்சநேய சுவாமி கொடுப்பார் அப்படின்னு சொன்னான். ரிஹரவு பக்தமப்பேத்திய ஜீவன் முக்தோ ந சம்சயா. ஜீவன் முக்தியே ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னா இந்த நரசிம்ம சுவாமியால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட விசேஷமான இதை கொடுத்தார். அப்போது வாமதேவர் சொன்னார், அன்றைய தினம் அகஸ்தியர் சொன்னார், கும்பயோ நீரித்தம் தத்தம் சர்வதா நாத்திர சம்சயா. நீ கவலையே படாத, நீ என்னென்ன நினைக்கிறியோ அத்தனையும் வாரி தான் கொடுப்பார் ஆஞ்சநேய சுவாமி. அசாத்திய சாதக சுவாமின்னு, எது இந்த காரியம் நடக்காதுன்னு யார் புலி ஸ்டாப் வைக்கிறாலோ அதை அழிச்சிட்டு கம்மா போட்டு ஆரம்பித்து வச்சுருவாரோ ஆஞ்சநேய சுவாமி. அது மாதிரி ஒருத்தர் பண்ணுறக்கூடிய ஒரே சக்தி உள்ள ஒரு ஆஞ்சநேய சுவாமி ஒண்டி தான். ராதமனிஷம் ஸ்ராவ்யம் ஹனுமத பிரியம். அப்பேற்பட்ட சொன்னார். அது இன்றைக்கி நிச்சயமாயிடுத்து. நிருஹரிம் ச ஹனுமந்தம் தியாயன்னாசிரமம் அபியகாத்து. எவன் ஒருவன் இது மாதிரி நினைக்கிறானோ அவன் அத்தனை பேருக்கும் இந்த கிருபை கிடைக்கிறவும். தாமேவ காதா மனிஷம் ஸ்ராவ்யம் ஹனுமத பிரியம். எவன் ஒருவன் இந்த வாமதேவருடைய சரித்திரம், அமிர்தத்தை வாங்கின சரித்திரம் கேட்குறானோ ஆஞ்சநேய சுவாமிக்கு பிரியத்தை அடைகிறான். சுன்வன்னு துருருஸ்ததா. எவன் ஒருவன் நல்லா கேட்குறானோ அவனுக்கு புத்திர பிரீணயன்ச, அவனுக்கு புத்திரன் கிடைக்கிறான், சகல விதமான சௌக்கியமும் கிடைக்கிறது. நரஹரே பிரசாதான் முக்தி பாக்ஷனாத்து. அந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு நரகரியோட பிரசாதம் கிடைச்சிடுறதான். கிம் புனருக்தேன நரசிம்மபதே வசன்னு வைஷ்ணவீம் பக்தி மாசாத்திய ஜீவன் முக்தோ பவேன்னரஹா. இந்த சரித்திரத்தை கேட்குறவா அத்தனை பேருக்கும் வைஷ்ணவ பக்தி, பகவானுடைய கிருபை கிடைக்கிறது, ஆஞ்சநேய சுவாமியினுடைய கிருபை கிடைக்கிறது. எல்லா விதமான அமிர்தத்தை அடைந்தால் ஒருவனுக்கு எப்படி எல்லா விதத்திலையும் திருப்தி இருக்குமோ அந்த திருப்தியும் கொடுத்து ஜீவன் முக்தியே பகவான் அருள்றார் அப்படின்னு சொல்கிற 16வது அத்தியாயத்தோட முடிகிற புண்ணியமான சரித்திரம் கேட்குறவா அத்தனை பேருக்கும் ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம், நரசிம்மருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.